ஏஎஸ்பிஎன் அகாடமி வரப்போகிற 2026 டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கு அப்ளிகேஷன் போடுறதுலேருந்து எப்படி ஸ்மார்ட்டாக மூவ் பண்ணி கட் ஆஃப் கிளியர் பண்ணி அப்பாயின்மெண்ட்டை கையில் வாங்குறது வரைக்கும் உங்களுக்கு எல்லா ஐடியாஸையும் கொடுக்கறது தான் இந்த சீரீஸ். இதில் நம்ம ஆல்ரெடி 2 பார்ட் பார்த்தாச்சு. அதில் உங்களுக்கு நான் குரூப் 4னா என்ன, அதோட பேசிக் பேட்டர்ன் என்ன அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் பார்ட்லையும், ரெண்டாவது உங்களுக்கு எப்படி நீங்கள் ஸ்கோர் பண்ணால் எதில் எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணால் ஈஸியாக கட் ஆஃபை கிளியர் பண்ண முடியும், எதில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறத 2வது பார்ட்லையும் சொல்லியிருக்கேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இந்த 3rd பார்ட்டு எதை பற்றினது அப்படின்னா, முழுக்க டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 சிலபஸோட டீட்டெயில் அனாலிசிஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது லாஸ்ட் டைம் தான் 2024ல் இந்த சிலபஸை சேஞ்ச் பண்ணாங்க. ஆல்ரெடி இருந்ததை விட புதுசாக, அதுவும் தமிழ்லாம், ஜென்ரல் தமிழ்லாம் நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்திருந்தாங்க. அந்த நியூ சிலபஸ் படி பேட்டர்ன் என்ன, அந்த சிலபஸில் எதுக்கு என்னென்ன வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் உங்களுக்கு லேட்டஸ்ட்டாக சேஞ்ச் பண்ணாங்க இல்லையா, அந்த நியூ சிலபஸோட சிலபஸ், அந்த பேட்டர்ன் இதுதான். ஃபர்ஸ்ட் இதில் நான் தமிழை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் ஜிகே, அதுக்கப்புறம் மேக்ஸ் பார்ட், அந்த ஆர்டரில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதே மாதிரி இந்த பிடிஎஃப்பை கீழே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துட்றேன். நீங்கள் யாருக்கெல்லாம் இந்த சிலபஸ் வேணுமோ நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து கண்டிப்பாக கையில் வச்சுக்கோங்க. சிலபஸ் உங்களுக்கு லைன் பை லைன் தெரியணும். அதுக்காக சிலபஸை மனப்பாடம் பண்ணுங்கன்னு நான் சொல்லலை. பட் நீங்கள் சிலபஸை வச்சு கம்பேர் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிங்கனாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எல்லாமே மனப்பாடமாக ஆகிரும். ஓகேவா? நீங்கள் சிலபஸ் படி தான் போகிறீங்க அப்படின்னும் போது ஆட்டோமேட்டிக்காக சிலபஸ் கவர் ஆகிடும் உங்களுக்கு. சும்மா நீங்கள் சிலபஸே பார்க்காம நான் 6th-லேருந்து 12th வரைக்கும் இருக்கிற புக்கை பூரா படிக்கிறேன் அப்படின்னு படிச்சிங்கன்னா, அது இதுக்கு முன்னாடி இருந்த சிலபஸில் வேணால் ஓரளவு செட் ஆகிருக்கலாம். பட் இந்த தடவை கொடுத்துருக்க தமிழ் பேட்டர்னுக்கெல்லாம் அது செட்டே ஆகாது, மார்க் ஸ்கோர் பண்ணவே முடியாது. அதனால் நீங்கள் எப்படி போகணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பாருங்கள், யூனிட் 1. ஃபஸ்ட்டு யூனிட் 1ல் முழுக்க இலக்கணம் அப்படிங்கிறது தான் எல்லாமே. இனிமேல் இதில் வர்றது புறமே பாதிக்கு மேலே இலக்கணத்தை தான் கவர் பண்ணி இந்த தடவை கொடுத்துருக்காங்க சிலபஸ். இப்போ யூனிட் 1 இலக்கணத்தை 2ஆக பிரிக்கிறாங்க. எழுத்து, சொல் அப்படிங்கிற 2 தலைப்பு கீழே நிறைய டிவிஷன் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த யூனிட் 1ல் இருந்து மட்டுமே நம்மளுக்கு 25 கேள்விகள் வரும்ன்றதையும் கொடுத்துட்டாங்க. இதுக்கு முன்னாடியெல்லாம் இப்படி இருக்காது. மொத்தமாக தமிழ் சிலபஸ் இருக்கும், அதில் எதில் வேண்டாலும் அதிகமாக கேட்கலாம், ஒரு சிலது கேட்காமவே விட்டு போகலாம். அந்த மாதிரியெல்லாம் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொன்றிலையுமே பர்டிகுலராக இவ்வளோ கொஸ்டின்ஸ் வரும் அப்படிங்கிறத இந்த புது சிலபஸில் மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது உண்மையிலேயே ஒரு நல்ல விஷயம்தான். ஆனால் இதுக்கப்புறம் அதுக்கு இந்த சிலபஸ்க்கு அப்புறம் இந்த பேட்டர்னில் கரெக்டாக கொஸ்டின் கேட்டிருந்தாங்களா அப்படின்னா அவ்வளோ அக்யூரேட்டாக இருக்காது. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் யூனிட்லேருந்து 25 கொஸ்டின் வரும் அப்படின்னா மேபி 20 வரலாம், இல்லை 27, 28 கூட வரலாம். ஆனால் அரௌண்ட் இந்த இதுக்கு 2 கொஸ்டின் கம்மியாவோ 2 கொஸ்டின் ஜாஸ்தியாவோ அந்த ரேஞ்சில் இருக்கும். கரெக்டாக மேக்ஸ் கொஸ்டின் மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் அழகு 1ல் 25 கொஸ்டின் இருக்கான்னு நீங்கள் எண்ணி பார்த்துட்டு இருக்காதீங்க. அந்த அளவுக்கு அக்யூரேட்டாக இருக்காது. பட் அது அரௌண்டு அதுக்கு முன்னாடி பின்னாடியோ கண்டிப்பாக அதுலேருந்து கொஸ்டின்ஸ் வந்துடும் அப்படிங்கிறது தான் இந்த இது. அதுபடி ஓரளவு கேட்கவும் செஞ்சுருக்காங்க இப்போ கடைசியாக நடந்த எக்ஸாமில். ஓகே, இந்த எழுத்து இதில் பாருங்க, பிரித்து எழுதுதல், சேர்த்து எழுதுதல், ஃபர்ஸ்ட் டாபிக்கே இதுதான். இது நம்மளுக்கு 6th-லேருந்து 12th வரைக்கும் இருக்கிற பிரித்து எழுதுக, சேர்த்து எழுதுக எல்லாத்தையும் நீங்கள் ஒரு வாட்டி படிச்சுட்டு போனால் போதும். அப்போ அதுலேருந்து தான் கொஸ்டின் வருமா மேடம்னு கேட்டால் இல்லை, அதுலேருந்து வரலாம், வெளியே இருந்தும் வரலாம். அப்போ ஏன் மேடம் நாங்கள் இதை படிக்கணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு 6th-லேருந்து 12th வரைக்கும் நீங்கள் படிக்கும் போதே கிட்டத்தட்ட ஒரு 500க்கும் மேற்பட்ட பிரித்து எழுதுக, சேர்த்து எழுதுக படிச்சிருவீங்க. அதை படிக்கும் போதே உங்களுக்கு எந்த மாதிரி வந்தால் எப்படி டிவைட் பண்ணணும், ஒரு சொல் இப்படித்தான் பிரியும் அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு வந்துடும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக வெளியிலேருந்தே அவங்க கேட்டிருந்தா கூட எப்படி கொடுத்தாலும் அந்த வேர்டை பிரிக்கிறதுக்கான கெப்பாசிட்டி உங்களுக்கு வந்துடும். இப்போ மேக்ஸ் இந்த சம்மு தான் வரும்னு சொல்லி நம்ம ஒன்றும் மனப்பாடம் பண்ணிட்டு போய் அங்கே போடுறது இல்லை. பேட்டர்ன் பார்க்குறோம், அது ரிலேட்டடாக எது வந்தாலும் பார்க்குறோம் இல்லையா, அதே மாதிரி தான் இது. ஏன்னா பிரித்தெழுதுக எங்கேருந்துலாம் கேட்பாங்கன்னு நமக்கு தெரியாது. நம்ம அதுக்காக எங்கெங்கேயோ தேடி சோர்ஸாக சேர்த்துக்கிட்டே இருந்து மனப்பாடம் பண்ணிக்கிட்டே இருந்தால் டைம் தான் வேஸ்ட் ஆகும். நீங்கள் இருக்கிற சோர்ஸை நல்லா படிங்க. எப்பயுமே டிஎன்பிஎஸ்சி இது பேசிக், இது சிலபஸ் அப்படி தான் கொடுப்பாங்களே தவிர இதிலிருந்து தான் கேட்போம்னு சொல்லலை அவங்க. இது இங்கே இதெல்லாம் கற்றுக்கிட்டு வாங்க, இதிலிருந்து நாங்கள் எப்படி கேட்டாலும் மேனேஜ் பண்ண தெரியணும் உங்களுக்கு அப்படிங்கிறது தான் அவங்களோட மோட்டிவ். நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போதும் அந்த மைண்ட் செட்டில் தான் ப்ரிப்பேர் பண்ணணும். அடுத்து சந்திப்பிழை.
சந்திப்பிழைனா குறில் நெடில் வேறுபாடு இருக்கும். சரி, ஒற்றுப்பிழை இருக்கும் இல்லையா? எந்த இடத்துல எல்லாம் வல்லினம் மிகும் மிகாது அப்படிங்கிறது தான் சந்திப்பிழை. குறில் நெடில் வேறுபாடு. அடுத்து லகர லகர வேறுபாடு. பாருங்க, இந்த மயங்கொலிகள்னு சொல்லுவோம். 8 மயங்கொலி எழுத்துக்கள் இருக்கும். 2 ரா வரும், 2 நா வரும், 2 லா வரும். ஏன்னா நிறைய பேர் தமிழ் படிச்சிருந்தாலும் இந்த எழுத்துக்கள்ல நிறைய நம்ம கன்ஃபியூஸ் ஆகும். அதுக்கு வரக்கூடாதுன்றதுக்காக தான் இது ஒரு தலைப்பாவே கொடுத்துருக்காங்க. அடுத்து இணை எழுத்துக்கள். எந்த எழுத்துக்கு எது வல்லின எழுத்துக்கு மெல்லின எழுத்து, இந்த மாதிரி இணை எழுத்துக்கள் இருக்கும், அது கொடுத்துருக்காங்க. சுட்ட எழுத்து ஆ இ உ, வினா எழுத்துக்கள், அது மாதிரி ஒருமை பன்மை அறிதல். எந்த இடத்துல ஒருமை வார்த்தை, நிறைய பேர் தமிழ் பேசினாலுமே பேசும்போது அந்த கிராமட்டிக்கல் மிஸ்டேக் நிறைய விட்டு பேசுவாங்க. அந்த அளவுக்கு இல்லாம கொஞ்சம் நல்லாவே தமிழ் தெரிஞ்ச ஆளுகளை சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதெல்லாம் கொடுக்குறாங்க. ஓகேவா? ஏன்னா வேற லாங்குவேஜ்ல இப்ப கர்நாடகாலேயோ கேரளாலேயோ இருக்கவங்க கூட தமிழ் பேசுவாங்க. ஓரளவு பேசிக் கத்துக்கிட்டு வந்தா அவங்களும் தமிழ் எக்ஸாம்ஸ் வந்து ஃபேஸ் பண்ண முடியும். அப்போ அவங்கெல்லாம் நம்ம தமிழ்நாட்டுல வேலையை வாங்கிட்டு போயிட்டாங்கன்னா என்ன பண்ண முடியும்? தமிழர்களுக்கான கவர்மெண்ட் ஜாப் வந்து ஒதுக்கப்படும் இல்லையா? அப்ப அதிகமா தமிழர்களுக்கு, தமிழ் வழியில படிச்ச பிள்ளைங்களுக்கு இந்த வேலை கிடைக்கணும்ன்றதுக்காகவே சிலபஸ் இந்த மாதிரி ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. தமிழ் வழியிலேயே ஸ்கூல்ல படிச்சவங்களால மட்டும்தான் இது எல்லாமே அட்டன் பண்ண முடியும். ஏதோ மேற்போக்கா எக்ஸ்ட்ரா வந்து ஒரு கோர்ஸ் வச்சு படிச்சுட்டு வர்றவங்க, தமிழை வந்து ஒரு சர்டிபிகேட் கோர்ஸ் மாதிரி படிச்சுட்டு வர்றவங்க எல்லாம் இதை அட்டன் பண்ண முடியாது. அதனாலதான் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை நீங்க வந்து நெகட்டிவா எடுத்துக்காதீங்க. நம்மளுக்கு கிடைச்சிருக்க ஒரு பாசிட்டிவானது தான். ஏன்னா நம்மளை தவிர வேற யாரையும் இதை அட்டன் பண்ண முடியாது. அடுத்தது பாருங்க, சொல். வேர்ச்சொல் அறிதல். எந்த ஒரு வார்த்தைக்கும் வேர்ச்சொல் என்ன அப்படின்றது. இப்போ உங்களுக்கு பார்க்கும்போது தான் இது வந்து பெருசா இவ்வளோ டாபிக்கான்னு தோணும். ஆனா உள்ள போனா ஒவ்வொன்றுக்கும் நீங்க 2 பேஜ் கூட படிக்கிற மாதிரி இருக்காது. அதுலயும் 90% ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சதா தான் இருக்கும். ஒரு 10 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா படிப்பீங்க. அந்த வேர் சொல்லவே வினைமுற்று, வினையெச்சம், வினையாளனையும் பெயர், பெயரெச்சம் அப்படிங்கிற இது மாதிரி மாத்துறது. ஓகேவா? அடுத்தது பெயரெச்சம். இதெல்லாமே அயற்சொல், தமிழ் சொல். தமிழ் சொல்ல என்னென்ன அயற் சொற்கள்லாம் இருக்கு, அது வடமொழி எழுத்தா இருக்கலாம், கன்னடா எழுத்தா இருக்கலாம், தெலுங்கு எழுத்தா இருக்கலாம். இந்த வார்த்தைகளை எல்லாம் கண்டுபிடிச்சு நம்ம சுத்த தமிழ் வார்த்தையா மாத்துறது. அடுத்து எதிர்ச்சொல். எதிர்ச்சொல் இது பண்றது. வினைச்சொல் உங்களுக்கு தெரியும். எழுத்துப்பிழை, ஒற்றுப்பிழை. ஒற்றுப்பிழையும் சந்திப்பிழை எல்லாம் சேமா தான் வரும். ஓகேவா? நிறைய இதுல சிலபஸ்ல உங்களுக்கு இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா, ஒரே பேசிக்கான ஒரே விஷயமே 2 தடவை ரிப்பீட் ஆயிரும். அப்ப நீங்க அதுக்கெல்லாம் நிறைய வாட்டி படிக்க தேவை இல்லை. ஓகேவா? ஒரே தலைப்பே 2 தடவை எல்லாம் ரிப்பீட் ஆயிருக்கும். நான் சொல்றேன் உங்களுக்கு. அடுத்தது 2 வினைச்சொற்களின் வேறுபாடு அறிதல். ஓகேவா? இப்ப 2 செயல் சொல்றோம். இப்ப கலை அப்படின்னு நம்ம சொல்றோம்னா கலைதல், கலைதல், கலைதல் அப்படின்னு வரும். 3மே வெர்பு தான், வினை தான். எதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அந்த மாதிரி வினைக்கு வந்து ஒவ்வொரு அதே வார்த்தை தான், பட் அதுக்கு மீனிங் மாறும். அதோட செயல்ல வந்து மாறுபாடு இருக்கும். அதை வந்து சொல்றதுதான் இந்த 2 வினை சொற்கள். பாருங்க, நீங்க பேசிக்கா தமிழ் நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 12th வரைக்கும் படிச்சிருந்தாலே என்ன வந்து தெரிஞ்சிருக்குமோ அதை தான் இங்க கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் யூனிட் 2. யூனிட் 2 வந்து 15 மார்க் கேட்பாங்க. ஆனா சிலபஸ் வந்து கொஞ்சம் பெருசா இருக்கும். என்ன இவ்வளோ பெருசா இருக்கு, இவ்வளோ தலைப்பு இருக்கான்னா தலைப்பு கம்மி தான். அவங்க எக்ஸாம்பிள் கொடுக்குறேன்னு சிலபஸ் இவ்வளோ பெருசா கொடுத்து வச்சிருக்காங்க. பாருங்க, எதிர்ச்சொல்லை எடுத்துறுதல். ஏற்கனவே எதிர்ச்சொல்னு ஒரு தலைப்பு ஃபர்ஸ்ட் யூனிட்ல பார்த்தோம். இப்ப எதிர்ச்சொல்லை எடுத்தெழுதுதல்னு ஒண்ணு கொடுத்துருக்காங்க. ரெண்டும் சேம் தான். ரெண்டுக்கும் ஒரே பேட்டர்ன் தான் படிக்க போறீங்க. அடுத்து ஓரெழுத்து ஒரு மொழி. ஓரெழுத்து ஒரு மொழி 42 ஓரெழுத்து ஒரு மொழி நன்னூலார் சொன்னதுன்னு சொல்லி நம்ம ஸ்கூல் புக்ல கொடுத்துருப்பாங்க. பட் என்னன்னா அதை மட்டும் நீங்க படிக்கணும்னு இல்லை, எக்ஸ்ட்ராவா நிறைய படிக்க வேண்டியிருக்கும். ஒரு 60-65 வரைக்கும் இருக்கிறது. தமிழ் பேரகராதியில சொல்லப்பட்ட எல்லா ஓரெழுத்து ஒரு மொழியுமே நீங்க படிக்கணும். அடுத்தது ஒரு பொருள் தரும் பல சொற்கள். ஒரே மீனிங் கொடுக்கும், ஆனா அதுக்கு நிறைய வார்த்தைகள் இருக்கும். இப்ப சொல் அப்படின்னு எடுத்துக்கிட்டா மொழி, பதம், கிளவி எது சொன்னாலும் அது சொல் தான். ஓகேவா? அதே மாதிரி ஒரே பொருள் தரும், ஆனா நிறைய சொற்கள் இருக்கும். தமிழ் வந்து அதுலயும் இந்த மாதிரி வார்த்தைகள் அதிகமா இருக்கிற ஒரு மொழி தமிழ். அதனால இது கொடுத்துருக்காங்க. அப்புறம் பொருந்தாத சொல் தெரியும். ஆட் ஒன் அவுட் கண்டுபிடிக்கிறது, அகர வரிசைப்படி எழுதுறது. வரிசையில எழுதணும். அதுக்கு அடுத்து காக்கா, அதுக்கு நீங்க இக்கு, இங்கு, இச்சு, இஞ்சு அந்த ஆர்டர் வரிசையா தெரிஞ்சிருக்கணும். அவ்வளவுதான். உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் ஆர்டரா தெரிஞ்சிருந்தாலே போதும், நீங்க இதை முடிச்சிடலாம். ஒரு பொருள் பன்மணி. ஒரே ஒரு மீனிங் இருக்கும், பல சொற்கள் இருக்கும். இரு பொருள் குறிக்கும் சொற்கள். 2 மீனிங் இருக்கும். இப்ப ஞாயிறு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஞாயிறுன்றது ஒரு கிழமை, கிழமையும் சொல்லலாம். இன்னொன்னு என்ன சொல்லலாம், சூரியன் சொல்லலாம். இப்ப 2 பொருள் குறிக்கும், ஆனா ஒரே சொல் தான் இருக்கும். இந்த மாதிரி 2 பொருள் குறிக்கிற சொற்கள். இதுக்கும் கிட்டத்தட்ட ஒரு பொருள் பன்மொழி மாதிரியே தான். பட் என்னன்னா 2 மீனிங் தான் இருக்கும், அதுல பல மீனிங் இருக்கும்.
அடுத்தது பாருங்க, இவ்வளவுதான் மொத்த ஃபர்ஸ்ட் இந்த டாபிக் ஃபுல்லா முடிஞ்சது. ரெண்டாவது, கோடிட்ட இடத்துல சரியான இடத்தை வச்சு நிரப்புறது. இதுக்கு பாருங்க எக்ஸாம்பிளாவே கொடுத்துருக்காங்க. பள்ளிக்கு சென்று கல்வி பயிலுதல். அப்ப இந்த இடத்துல என்ன எழுதுவீங்க? பள்ளிக்கு சென்று கல்வி டேஸ் சிறப்பு. பயிலுதலா எழுதுதலா? கல்விக்கு கல்வி பள்ளிக்கு சென்று கல்வி எழுதுதல் சிறப்புன்னு நம்ம சொல்லவே மாட்டோம். பயிலுதல் தான் சிறப்பு. இதுக்கெல்லாம் ஒருத்தர் நம்ம வந்து சொல்லி கொடுத்து படிச்சுட்டு போகணுமா? பாருங்க எவ்வளவு ஈஸியா இருக்கு இல்லையா? இதே மாதிரி எக்ஸாம்பிள் தான் கொடுத்துருக்காங்க. இது ஃபுல்லாவே ஒரே தலைப்பு தான். இது வரைக்கும் ஒரே தலைப்பு. ஓகேவா? அடுத்தது ஒரு ஓர் வேறுபாடு. ஒரு எங்க இடத்துல போடணும்? ஒரு ஊர்ல அப்படின்னு ஆரம்பிக்கிறதா, ஓர் ஊர்ல அப்படின்னு ஆரம்பிக்கணுமா? இந்த ஒரு ஓர்ன்றதுக்கு வித்தியாசம் என்ன? ரெண்டுமே ஒன்னுன்ற மீனிங்ல தான் வருது. ஆனா எந்த இடத்துல ஒரு போடணும் ஓர் போடணும் அப்படிங்கிற டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கிறது. அதே மாதிரி பேச்சு வழக்கு சொற்களுக்கு இணையான தூய சொற்கள். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது அயற் சொற்கள், வேற லாங்குவேஜ் சொற்கள். ஆனா இது எப்படின்னா, நம்ம தமிழ் வந்து 2 வகையான எழுத்து இருக்கிறதுன்னு உங்களுக்கு தெரியும். பேச்சு வழக்கு இருக்கு, எழுத்து வழக்குன்னு இருக்கு. அப்ப பேச்சு வழக்குல நம்ம சொல்ற வார்த்தைகளை உண்மையிலே சுத்தமான தமிழ்ல எழுத்து வகையில எப்படி சொல்றது அப்படிங்கிறது இது. எக்ஸாம்பிளே கொடுத்துருக்கா பாருங்க. வெத்தலை வாங்கிட்டு வான்னு நம்ம சொல்லுவோம். ஆனா உண்மையிலே வெத்தலையா? எழுதும்போது வெத்தலைன்னு எழுதுவோமா? இல்ல, வெற்றிலைன்னு எழுதுவோம். அந்த நாற்காலி எடுத்து போடு அப்படின்றாங்க. அப்ப நாற்காலி தான் உண்மையான வார்த்தைன்னு நம்மளுக்கு தெரியும். ஆனா பேச்சு வாக்குல நாற்காலின்றோம். இந்த மாதிரி விஷயங்களை மாத்தி தூய தமிழ்ல எழுதணும். இதுக்கும் எனக்கு தெரிஞ்சு நீங்க படிக்காமவே போனாலும் 10 வார்த்தை கொடுத்தா அதுல 8 வார்த்தையை கரெக்டா எழுதிடுவீங்க. அடுத்தது தேர்ட் ஒன் பாருங்க, பேச்சு வழக்கு தொடர்கள் உள்ள பிழை திருத்தம். இதுவும் அதே மாதிரி தான். ஃபுல் சென்டென்ஸும் பேச்சு வழக்குல கொடுத்துருப்பாங்க. அதை கரெக்ட் பண்ணி எழுதணும். நேத்து மழை பெஞ்சுது அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இது எப்படி எழுதணும்? நேத்துன்றத நேற்று, மழை அப்படிங்கிறத மழை, பேஞ்சுதுன்றத பெய்தது அப்படின்னு மாத்தணும். இதுவும் உங்களுக்கு ஈஸி தான். இது ஒன்றும் அவங்க டைரக்டா ஒரு இதை கொடுத்து நீங்களே மாத்துங்கன்னு சொல்ல போறது இல்ல. கீழே 4 ஆப்ஷன் கொடுத்து அந்த 4 ஆப்ஷன்ல கரெக்டா மாற்றப்பட்டது எதுன்னு கேட்க போறாங்க. உங்களுக்கு தெரியாட்டி கூட அந்த ஆப்ஷனை பார்த்து நீங்க ஈஸியா போட்டுருவீங்க. அடுத்தது என்ன இருக்கு? சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குதல். அப்படின்னா என்னன்னா, இப்ப எனக்கு ஆட டேஸ் பாட தெரியும் அப்படின்னு இருக்கு. ஆட டேஸ் பாட தெரியும். அப்ப என்ன சொல்லுவோம்? ஆட மற்றும் பாட தெரியும். எனக்கு ஆட தெரியும், டேஸ் தெரியாது, டேஸ் பாட தெரியாது அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. என்ன ஆயிடுவோம் அந்த இடத்துல? எனக்கு ஆட தெரியும் ஆனால் பாட தெரியாது. அப்ப அந்த இடத்துல ஆனால் போடணும். இதே மாதிரிதான் எங்க மற்றும் போடணும், அல்லது போடணும், ஆள் போடணும், பிறகு போடணும், வரை, இதுவல்ல, இருப்பினும், எனினும், இதனால். இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் பிராக்கெட்ல கொடுத்துருவாங்க. அதுல இருந்து எடுத்து நீங்க ஃபில் பண்ணணும். இதே மாதிரிதான் எனவே, ஆகையால், இதெல்லாம் இங்க வரைக்கும் சேம். ஓகேவா? இது ஃபுல்லா ஒரே தலைப்பு தான், ஒரே டாபிக். எக்ஸாம்பிள் தான் இவ்வளவு பெருசா கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பொருள் தரும் ஓரெழுத்து. இது ஓரெழுத்து ஒரு மொழியே தான். ஆ, பசு, ஈ, கொடு, தை, மாதம், அதே வார்த்தைகள் தான். அதே மாதிரி கமலம், முளரி, பங்கயம், இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் எதை குறிக்கும் அப்படின்ற மாதிரி கொடுக்கறது. எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. இப்போ செகண்ட் யூனிட் பார்த்தீங்களா? நல்லா பார்த்தா ஒன்றுமே கிடையாது, பார்க்க தான் பெருசு. ஆனால் உள்ளே போய் பார்த்தா எதுவுமே இல்லை. ரொம்ப ஈஸியானதான். எனக்கு தெரிஞ்சு ஒரு யூனிட்டவே படிக்க உங்களுக்கு 1 நாள் போதும். நல்லாலாம் படித்தா 2 நாளில் முடிச்சிடலாம். ஓகேவா? இதுக்கு முன்னாடி தமிழ் சிலபஸை முடிக்கணும்னா குறைஞ்சது 6 மாதம் வேணும். அதை ரிவைஸ் பண்ணுறதுக்கு 2 மாதம் வேணும். ஆனால் இப்போ அப்படி கிடையாது. 1 மாதம் 2 மாதத்துல படிச்சிடலாம். 1 மந்த்ல ரிவைஸ் பண்ணிடலாம். தமிழில் 100க்கு 100 எடுக்கிறதுக்கு 3 மாதம் தாராளமாக போதுமானது. ஓகே, நெக்ஸ்ட் யூனிட் 3 பாருங்க. யூனிட் 3ல 15 கொஸ்டின் வரும்னு சொல்லிட்டாங்க. சொற்களை ஒருங்குபடுத்தி சொற்றொடர் அமைக்கிறது. தொடர் வகைகள். ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருவாங்க. தொடர்லயே நம்ம விழி தொடர், கட்டளை தொடர் அப்படிலாம் நிறைய படிச்சிருப்போம்ல. அதை கொடுத்து இது என்ன தொடர்னு கேட்க போறாங்க. இல்ல ஒரு தொடர் கொடுத்து இன்னொரு தொடரை மாத்த சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் செய்வினை, செயற்பாட்டு வினை, தன்வினை, பிறவினை, ஒருமை, பன்மை, இதெல்லாம் ஸ்கூல் புக்லயே இருக்கு. ரொம்ப பேசிக்கானதுதான். ஒருவேளை அப்படின்னா என்னன்னே தெரியாட்டி கூட நீங்க பயந்துராதீங்க. அது என்னன்றத ஒரு புக்ல ஒரு 2 சென்டென்ஸ் ரீட் பண்ணனே தெரிஞ்சு போயிடும் உங்களுக்கு. அவ்வளவு ஈஸியான டாபிக்ஸ் தான் எல்லாமே. அடுத்தது மரபு தமிழ். மரபு தமிழ்னா திணை மரபு. திணை மரபுனா என்னன்றதையும் இங்க கொடுத்துட்டாங்க. உயர்திணை அக்ரணியில சேஞ்சஸ் இருக்கும். அம்மா வந்துச்சு அப்படின்னு சொல்லுவோம். ஆனா உண்மையிலே அம்மானா என்ன சொல்லணும்? வந்தாள் அப்படின்னு தான் சொல்லணும். இல்ல வந்தார்கள் அப்படி கூட சொல்லலாம். அது மரியாதை நிமித்தமா நம்ம சொல்றது. இப்படி மரபுப்படி சொல்லாம மாத்தி சொல்றது. அதுலயே பால் மரபு இருக்கு. பெண்பாலா ஆண்பாலா சொல்றது, அது மாதிரி சொல்றது. அடுத்து பாருங்க, பலவின் பால், இதெல்லாம் எக்ஸாம்பிள் இதுலயே கொடுத்துட்டாங்க. இதவே கூட நீங்க மனப்பாடம் பண்ணிட்டு போயிடலாம் எக்ஸாம்பிளா.
அதே மாதிரி வேற என்ன இருக்கு? இளமை பெயர்கள்ல மரபு மாறும். வினை மரபு, ஒரு செய்யற செயலை வந்து இப்ப சோறுனா உண்ணுன்னு சொல்லணும், பால்னா பருகுன்னு சொல்லணும். அந்த மாதிரி செய்யற வினையில மரபு. இந்த மாதிரி அது மாதிரி இந்த கூட்டம் கூட்டம் கூட்டமா இப்ப ஆடு கூட்டமா இருந்தா என்ன சொல்லணும், மாடு எல்லாம் கூட்டமா இருந்தா அதுக்கு என்ன சொல்லணும் அப்படின்ற மாதிரி. இது வரைக்கும் உங்களுக்கு சேம் தான் மரபு தமிழ் அப்படின்றது. இங்க வரைக்கும் ஒரே டாபிக் தான். அடுத்தது நிறுத்தல் குறியீடு, பஞ்சுவேஷன். கால் புள்ளி, அரை புள்ளி, முக்கால் புள்ளி எல்லாம் எங்க வைக்கணும், இல்ல அந்ததுக்கான டெஃபினிஷன், இதை மட்டும் நீங்க படிச்சுக்கிட்டீங்கன்னா இந்த மொத்த யூனிட்டும் முடிஞ்சு. ஓகேவா? அடுத்தது யூனிட் நம்பர் 4 பாருங்க. இந்த யூனிட் 4 5 இதை விட ரொம்ப ஈஸி. என்னன்னா நம்மளுக்கு கலை சொற்கள். ஆனா ஒவ்வொரு வாட்டியும் இந்த சிலபஸ் வந்ததுக்கு அப்புறம் 2 எக்ஸாம்லயுமே ரொம்ப டஃபா கேட்டது இந்த யூனிட் 4 தான். ஏன்னா யூனிட் 4ல இருந்தே 10 மார்க்குன்னு சொல்லி கொடுத்துட்டாங்களா, அதனால என்ன பண்றாங்கன்னா அவங்க அந்த 10 மார்க் ஈஸியா கொடுத்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் டஃபா கேட்குறாங்க. ரொம்ப ஈஸியானதும் என்னோட பலவீனமும் இதுதான் பலமும் இதுதான் சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி குரூப் 4ஓட பலவீனமும் இதுதான் பலமும் இதுதான். ஒரே யூனிட்டுக்கு 10 மார்க்கு. ஆனா அந்த 10 மார்க்கு கொஞ்சம் ஸ்கோர் பண்றது கஷ்டம். மேபி அடுத்தடுத்து வரும்போது கொஞ்சம் ஈஸியா கேட்டா அது உங்களோட லக். பட் என்னன்னா இதுக்கு தேவையானதெல்லாம் ஆனா ஒரு தடவை நீங்க படிச்சுட்டாலே தெரிஞ்சிடும். ஏன்னா நம்ம லைஃப்லயும் டெய்லி லைஃப்ல எவ்வளவோ வேர்ட்ஸ் யூஸ் பண்றோம். அந்த காலத்து மாதிரி இல்லை. இப்ப கம்ப்யூட்டர் மூலமாகவும் சோசியல் மீடியா மூலமாகவும் நம்ம எவ்வளவோ வார்த்தைகளை தெரிஞ்சிருக்கோம். அதனால நீங்க ஆட்டோமேட்டிக்கா ஈஸியா அட்டன் பண்ணிட முடியும். இன்னொரு விஷயம், அந்த வார்த்தை என்னன்னே தெரியாட்டி கூட கீழே 4 ஆப்ஷனோட கம்பேர் பண்ணி நம்ம கெஸ் பண்றதும் கொஞ்சம் ஓரளவு ஈஸியா தான் இருக்கும். பாருங்க, பல்துறை சார்ந்த கலை சொற்கள். நீங்க வாட்டு கண்ணை மூடிட்டு ஏதாவது ஒரு கலை சொற்கள் படிச்சுட்டு போக கூடாது. டிபார்ட்மெண்ட் வைஸா படிக்கணும். சயின்ஸ்ன்னு போனா சயின்ஸ்குள்ள இருக்க வார்த்தைகளுக்கெல்லாம் தமிழ் வார்த்தை தெரியணும். எஜுகேஷன் ரிலேட்டடா தெரியணும். மருத்துவம், மேலாண்மை, சட்டம், புவியியல், தொழில்நுட்பம், ஊடகம், தகவல் தொழில்நுட்பம், இப்படி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளேயும் இருக்கிற கலைச்சொற்களை பிரிச்சு நீங்க 2 தடவை ரீட் பண்ணிட்டு போனீங்கன்னா போதும். மனப்பாடம் பண்ணி நீங்க எதுவும் மெயின்ஸ் எக்ஸாம் எழுத போறது இல்லை. அது ஜஸ்ட் இந்த வார்த்தையை பார்த்தா இது இதோட மீனிங்னு நான் கண்டுபிடிக்கிற அளவு நீங்க ரீட் பண்ணிட்டு போனா போதும். ஓகேவா? அப்போ 4th யூனிட் முடிஞ்சது. 5th யூனிட் பாருங்க, வாசித்தல் மற்றும் புரிந்து கொள்ளும் திறன். இருக்கிறதுலயே ரொம்ப 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 ஈஸியா மார்க் ஸ்கோர் பண்றது இதுதான். எல்லாருக்கும் பிடிச்சதும் இதுதான். என்னன்னா ஒன்றும் இல்லை, ஒரு பேராகிராஃப் கொடுத்துருவாங்க. பத்தியில் இருந்து கேட்கப்பட்ட அப்படின்னாலே பேராகிராஃப். ஒரு பேராகிராஃப் கொடுத்துருவாங்க. அதுல இருந்து ஒரு 4 கொஸ்டின் இருக்கும். நம்ம 10th 12th எழுதும் போதெல்லாம் பேப்பர் 2ல இந்த இதில் மட்டும் எப்பயுமே ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணிடுவோம். 10 மார்க்கு கேட்பாங்க. அதை இங்கே 15 மார்க்கு கேட்குறாங்க. ஓகேவா? ஒரு பேராகிராஃப் இருக்கும். அதில் ஒரு 4-5 சென்டென்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதுக்குள்ளே இருந்து ஒரு 5 கொஸ்டின் கேட்பாங்க. நீங்கள் அதுல இருந்து அப்படியே எடுத்து அதுக்கு ஆன்சர் பண்ணணும். அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப ஈஸியானது. அடுத்தது ஓமை தொடரின் பொருளை அறிதல். ஓமை தொடர், பழமொழி, மரபு தொடர், இந்த 3 வந்து நீங்க ஒரே தான். அதுவே வார்த்தையை பிரிச்சு கொடுத்துறாங்க. இப்ப அந்த காலத்து பழமொழி எல்லாம் கொடுத்தா அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்பாங்க இல்லையா? எறும்பு ஊற கல்லும் தேயும் அப்படின்னா என்ன அர்த்தம்? எறும்பு ஊறி அந்த இடத்துல கல்லு தேஞ்சு போச்சு அப்படின்னு டைரக்ட் மீனிங்கா? இல்ல. எவ்வளவு ஒரு பிடிவாதமானதோ இல்ல எவ்வளவு ஒரு செய்ய முடியாத விஷயமா இருந்தாலும் அது மேல எறும்பு ஊறி 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 ஒரு கட்டத்துல அதை தேய்ச்சிடுற மாதிரி, ஒரு கட்டத்துல நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தா அதை செஞ்சிடலாம் அப்படிங்கிற மீனிங். இது மாதிரி ஓமை தொடரும் இருக்கும். ஆத்துல ஒரு காலு சேத்துல ஒரு காலு அப்படின்னுவாங்க. எதுக்கு? அப்ப என்னது? எப்பயுமே இதுல ஒரு ரெண்டும் இல்லாம இதுல ஒண்ணு அதுல ஒண்ணு காலை வச்சு ரெண்டையுமே கோட்டை விட்டுறது. மதில் மேல் பூனை, பாசனும் சொல்ல முடியாது, ஃபெயில்னு சொல்ல முடியாது, நடுவுல தொங்கிட்டு இருப்போம். இந்த மாதிரி வார்த்தைகளுக்கு, ஓமைகளுக்கு, மரபுகளுக்கு, தொடர்களுக்கு அர்த்தத்தை கண்டுபிடிக்கிறது தான் இது. நினைச்சு பாருங்க, வெறும் ஒரு பேராகிராஃப் கொடுத்து அதுல இருந்து ஒரு 5 கொஸ்டின், ஓமை பழமொழி வார்த்தைகளுக்கு அர்த்தம் கண்டுபிடிக்கிறது ஒரு 10 கொஸ்டின், 15 மார்க் ஈஸியா அதுல ஸ்கோர் பண்ணிட போறீங்க. தமிழ் கஷ்டமா? இல்ல. சரி, அடுத்து 6th யூனிட் பாருங்க. 6th யூனிட்ல என்ன கொடுத்துருக்காங்க? இது டிரான்ஸ்லேஷன். முழுக்க டிரான்ஸ்லேஷன் ரிலேட்டடா இருக்கும். அந்த கலைச்சொல் பாத்தீங்கல்ல, அதே மாதிரி தான் இது. இது 5 மார்க்குக்கு வரும். ஆங்கிலம் மற்றும் பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள் அறிதல். எளிய மொழிபெயர்ப்பு. அது வந்து கலைச்சொல்னா இங்கிலீஷ் வேர்டு மட்டும். ஆனா இங்க அப்படி இல்ல, இங்கிலீஷ் கூட சேர்ந்து பிற மொழி சொற்களும் கூட அதுல மேபி வரலாம். அதை நம்ம தமிழுக்கு மாத்தணும், அவ்வளவுதான். ஓகேவா? அந்த ஆவணங்களின் தலைப்பு, கோப்பு, கடிதங்கள், மனுக்கள்னா அந்த டாக்குமெண்ட் ரிலேட்டடா இருக்கும் இல்லையா? இப்ப நேட்டிவிட்டி சர்டிபிகேட் அப்படின்னு கொடுத்தா என்ன சொல்வீங்க? இருப்பிட சான்றிதழ், இன்கம் சர்டிபிகேட், வருமான வரி சான்றிதழ். இந்த மாதிரி ஆவணங்கள், மனு. இப்போ ஒரு
ஆட்கொணர்வு மனு இப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? இந்த மாதிரி அந்த ஒரு மாதிரியான அந்த சப்ஜெக்ட் ரிலேட்டடான வார்த்தைகளா, அந்த தலைப்புகள் சம்மந்தப்பட்டமா, கவர்மெண்ட்டோட ஃபைல்ஸு, லெட்டர்ஸு, மனு இதெல்லாம் படிச்சா எது எதுக்கு என்னன்னு புரிஞ்சுக்கிற மாதிரியான ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கும். அதாவது கலைச்சொற்கள் மாதிரி இருக்கும். அதுக்கு நீங்க மீனிங் எழுதணும். இது எதுக்கு இப்படி குடுக்குறாங்கன்னா, இப்ப நம்ம பாடத்த படிச்சு எக்ஸாம் எழுதிட்டு போயிர்றோம். அம்பேத்கரையும், அண்ணாவையும், பெரியாரையும் படிச்சு எழுதிட்டு போயிர்றோம். ஆனா நம்ம போய் ஆஃபீஸ்ல வேலை பார்க்கும்போது அவங்கள பத்தியா நம்ம வேலை பார்க்க போறோம்? தேவை இப்ப இருக்கிற கரண்ட் சிச்சுவேஷன் நமக்கு தெரியணும். இங்க என்னென்ன வகையான கடிதங்கள் வரும், மனுக்கள் வரும், மக்களுக்கு சேவை செய்ய போறோம். அவங்களுக்கு தெரிஞ்ச அவங்க மூலமா நம்ம டீல் பண்ற விஷயங்கள் எல்லாம் நம்ம தெரிஞ்சிருக்கணும். எல்லாரும் படிச்சு வேலை வாங்கிட்டு போயிடுறாங்க. பட் அங்க போன பிறகு என்ன ஆயிருதுன்னா, சாதாரணமா கவர்மெண்ட்ல இருந்து வர ஒரு சர்க்குலரை படிக்க முடியல. திரும்ப பதில் லெட்டர் அனுப்ப தெரியல. அதெல்லாம் சரி பண்றதுக்கு தான் இந்த சிலபஸ் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. நெக்ஸ்ட் லாஸ்ட் யூனிட் தமிழ்ல என்ன அப்படின்னா, யூனிட் நம்பர் 7. இதுதான் நீங்க கொஞ்சம் மனப்பாட பகுதியா இருக்கும். மனப்பாடம் செய்ய வேண்டிய பகுதி இந்த இடத்துல தான். இந்த யூனிட் 7 ஃபுல்லா நீங்க மனப்பாடம். இதுக்கு முன்னாடி இதே மாதிரி தான் மொத்த தமிழ் சிலபஸும் இருந்துச்சு. இப்போ 5 யூனிட் 6 யூனிட்டும் உங்களுக்கு மேக்ஸ் மாதிரி பேட்டர்ன் தெரிஞ்சிருக்கணும், பிராக்டிஸ் பண்ணிக்கணும். இந்த 7th யூனிட் மட்டும் தான் மனப்பாட பகுதி. 7th யூனிட்ல 15 மார்க் தான் உங்களுக்கு வரும். அதனால நீங்க படிச்சதுல கன்ஃபியூஸ் ஆனாலும், ஒரு சிலது படிக்காம போனாலும் உங்களுக்கு 2-3 மார்க்ஸ் தான் மிஸ் ஆக சான்சஸ் இருக்கு. மீதி 6 யூனிட்டை நீங்க கிளியரா படிச்சாலே சூப்பரா மார்க் வாங்கிடலாம். சரி, ஓகே. இந்த யூனிட் 7ல ஏதாவது மனப்பாடம் பண்ணணும் மேடம். இதையும் நீங்க 2ஆ பிரிச்சுக்கணும். திருக்குறள் பாருங்க, திருக்குறளும் இது வரைக்கும் இதை ஃபர்ஸ்ட் பார்ட். அடுத்து இதுல இருந்து கடைசி வரைக்கும் இருக்கிறத செகண்ட் பார்ட்டா 2ஆ பிரிச்சுக்கோங்க. இதுல என்னன்னா, திருக்குறள்ல 20 அதிகாரம் கொடுத்துருவாங்க. அந்த 20 அதிகாரம் பிளஸ் அதுக்கப்புறம் அதுக்குள்ள இருக்க ஒரு சில நூல்கள் மட்டும், 17 கீழ்கணக்கு நூல்கள்ல இருக்க ஒரு சில நூல்கள் மட்டும், நாலடியார், நான்மணிக்கடிகை, பழமொழி 400, முதுமொழி காஞ்சி, திருகடிகம், இன்னா 40, சிறுபஞ்ச மூலம், ஏலாதி, ஔவையார் பாடல்கள், இது மட்டும் எக்ஸ்ட்ரா படிக்கணும். திருக்குறள் பிளஸ் இந்த பாடல்கள். இப்ப இந்த பாடல்னா இப்ப நான் நாலடியார் புத்தகத்தையே வாங்கி வச்சு படிக்கணுமா அப்படின்னா தேவையில்லை. ஸ்கூல் புக்ல, புது புக்ல நாலடியார் சம்பந்தமா என்னென்ன செய்யுள் பகுதி இருக்கு, பழைய புக்ல என்ன இருக்கு, மேக்சிமம் இதுல ஒரு பாடல் அதுல ஒரு பாடல் தான் இருக்கும் 6th இருந்து 12th வரைக்குமே. அந்த ஒன்னு மட்டும் படிச்சுட்டு அதுல வர்ற மீனிங், அதுல இருக்கிற ஆசிரியர் குறிப்பு இதுகளை நீங்க படிச்சுக்கிட்டா போதுமானது. அடுத்தது நான் சொன்னேன் செகண்ட் பார்ட்னு, திருக்குறள்ல மொத்தம் 22 வீடியோ நம்ம அதுல போட்டிருக்கோம். நான் உங்களுக்கு கடைசியில சொல்றேன். இதுல ஒவ்வொரு தலைப்புக்கும் ஒவ்வொரு இன்ச்சுக்கும் உங்களுக்கு தேவையான வீடியோ பிடிஎஃப் நம்ம சேனல்ல அவைலபிளா இருக்கு. அது அடுத்தடுத்த வீடியோல எப்படின்னு நான் டீட்டெயிலா சொல்லுவேன். நீங்க முதல் சிலபஸை மட்டும் இதுல தெரிஞ்சுக்கோங்க. பயப்படாதீங்க. இதுக்கு எல்லாத்தையும் எப்படி படிக்கணும், இதுக்கு எதை படிக்கணும், எல்லாத்தையும் உங்க கையில லட்டு மாதிரி நான் கொடுத்துருவேன். சரியா? அதுக்கு அடுத்தடுத்த வீடியோ நீங்க கண்டினியூஸா ஃபாலோ பண்ணுங்க, உங்களுக்கு தெரிஞ்சுக்குவீங்க. திருக்குறள் தொடர்பான செய்திகள்னு ஒரு தலைப்பு இருக்கும். அதே மாதிரி முடியும் போது மேற்கோள்கள்னு ஒண்ணு இருக்கும். இந்த ரெண்டுக்கும் தனியா நீங்க கொஞ்சம் நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ண வேண்டி இருக்கும். அது நம்ம சேனல்ல நான் கொடுத்துட்டேன். இதுக்கு ஒரு வீடியோ, இதுக்கு ஒரு வீடியோ. இது இல்லாம இடையில 20 அதிகாரம். அப்ப 22 தலைப்பு நீங்க திருக்குறள் மட்டும் ரெடி பண்ணணும். அடுத்தது இங்க வந்துட்டீங்கன்னா, தமிழின் தொன்மை சிறப்பு திராவிட மொழிகள் தொடர்பான செய்திகள். இந்த தலைப்புக்கு, இந்த ஒரு தலைப்புக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 15 லெசன் நம்ம ஸ்கூல் புக்ல இருக்கு. அந்த 15 லெசனும் படிக்கணுமானா ஆமா, கண்டிப்பா படிச்சுதான் ஆகணும். நீங்க கேட்கலாம், என்ன மேடம் மொத்தமே 15 மார்க் தான், இதுக்கு ஒரு தலைப்பிலே 15 லெசன் வருது அப்படின்னா, அது 15 லெசனா இருந்தாலும் ரொம்ப ஈஸியா இருக்கும். ஆல்ரெடி பாதி நீங்க படிச்சதா தான் இருக்கும். அதனால ஜஸ்ட் எதையும் மிஸ் பண்ணாம கோ த்ரூ பண்ணிட்டு போறது நல்லது. ஏன்னா தமிழ்ல தான் நம்ம மேக்சிமம் மார்க் ஸ்கோர் பண்ணணும், தமிழ் தான் நம்மளுக்கு முழுக்க முழுக்க கை கொடுக்க போகுது அப்படின்னும் போது நம்ம அதுல சான்ஸ் எடுக்க கூடாது. அடுத்தது ஊவேசா, தேப்போ, மீனாட்சி சுந்தரம், இந்த மாதிரி தமிழ் அறிஞர்கள் இங்க வரைக்கும் கொடுத்துருப்பாங்க. இந்த ஒவ்வொரு தமிழறிஞர்களுக்கும் இப்ப ஊவேசாவுக்கு புது புக்ல என்ன இருக்கு, பழைய புக்ல என்ன இருக்கு, மீனாட்சி சுந்தரத்துக்கு என்ன இருக்கு, இப்ப சி லக்குவனா இருக்கலாம், 2 புக்லயுமே எந்த ஒரு மெட்டீரியலும் நம்மளுக்கு கிடையாது. இது அவுட் சோர்ஸ்ல இருந்து தான் நீங்க ப்ரிப்பேர் பண்ணணும். இந்த மாதிரி நானே ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கேன். டீட்டெயிலா அது சம்பந்தமா என்னெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணுமோ, இந்த மாதிரி ஸ்கூல் புக்ல இல்லாததுக்கு மட்டும் வெளியே இருந்து நம்ம படிச்சுக்கலாம். மற்றது எல்லாமே நீங்க ஸ்கூல் புக் கண்டென்ட் மட்டும் படிச்சா போதும். ஊவேசாவை பத்தி எனக்கு ஒரு பெரிய புக்கு கிடைச்சு நான் அதை எடுத்து வச்சு படிச்சுட்டு இருந்தேன்னா அது தேவையில்லாதது. அது ஸ்மார்ட் ஸ்டடி கிடையாது. அது ஜஸ்ட் ஒரு ஹார்ட் ஒர்க். அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை. ஓகேவா? இவ்வளவுதான் தமிழ்.
உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் 20 நிமிஷம் அத பத்தி பேசியிருக்கேன். அதுக்காக அது ரொம்ப பெருசுன்னு நினைச்சு பயந்துறாதீங்க. இது வந்து சிலபஸ் டீகோடிங் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக உங்களுக்கு நான் டீட்டெயிலா சொல்லியிருக்கேன். இப்ப ஜெனரல் இங்கிலீஷ் இது கீழ குடுத்துருப்பாங்க. பட் இது குரூப் 2ல தான் உங்களுக்கு ஜெனரல் இங்கிலீஷ் இருக்கும். அதனால குரூப் 4க்கு தமிழ் மட்டும் தான். இப்ப பாருங்க, நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இங்கேயே குடுத்துருக்காங்க பாருங்க. பொது அறிவுலேருந்து 75 கேள்வி, திறனறிவு மனக்கணக்குலேருந்து 25 கொஸ்டின், தமிழ்ல வந்து 100 கொஸ்டின் உங்களுக்கு வரும் அப்படின்னு. சரி, ஓகே. இப்ப ஜிகேவ இவ்வளோ தமிழ் அளவுக்கு டீட்டெயிலா இல்ல. நான் டக்கு டக்குன்னு சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஜிகேல என்ன இருக்கும் அப்படின்னா, ஜிகேல உங்களுக்கு ஃபர்ஸ்ட் யூனிட்ல பொது அறிவியல் ஜெனரல் சயின்ஸ் கொடுத்துருப்பாங்க. சயின்ஸ்ல இருந்து மொத்தத்துக்கே 5 கொஸ்டின் தான் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஒவ்வொரு வாட்டியும் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் 4 பொறுத்த வரைக்கும் இந்த சயின்ஸை ஒமிட் பண்ணிட்டு போற பழக்கம் எல்லாருக்கிட்டையுமே இருக்கு. நான் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸா இருந்தா, சயின்ஸ் மேஜர் இல்லாதவங்க எல்லாம் மேக்சிமம் ஒமிட் பண்ணிட்டு போயிடுறீங்க. இந்த தடவை அப்படி பண்ணாலும் பெருசா பாதிக்காத அளவுக்கு வெறும் 5 மார்க் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. மிஞ்சி போனா 1 மார்க் 2 மார்க் சேர்த்து வரலாம், இல்ல கம்மியா கூட வரலாம். இப்போ நீங்க இந்த சயின்ஸை நம்ம பாருங்க, பேரண்டத்தின் இயல்பு இங்க இருந்து இங்க வரைக்கும் பிசிக்ஸ் டாபிக், அடுத்து இங்க இருந்து இங்க வரைக்கும் உங்களுக்கு கெமிஸ்ட்ரி டாபிக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அடுத்து இது ஃபுல்லா உங்களுக்கு பயோ, மூணையும் சேர்த்து தான் சயின்ஸ் டாபிக் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. இதுல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கெமிஸ்ட்ரியை எல்லாரும் ஓரளவு நீங்க படிச்சிருங்க. இதுல 3 டாபிக் நீங்க கவர் பண்ணீங்கன்னா கெமிஸ்ட்ரி ஃபுல்லா ஆயிரும். தனிமங்கள், சேர்மங்கள், அமிலம், காரம், உப்பு, உரங்கள், பூச்சிக்கொல்லிகள், அப்புறம் கலப்படம் சம்பந்தமா ஒரு சின்ன லெசன் தான் அது. இந்த 4 டாபிக் முடிச்சா நீங்க கெமிஸ்ட்ரி ஃபுல்லா முடிச்சது. எப்படியும் 5 கொஸ்டின் 6 கொஸ்டின் கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்க. பிசிக்ஸ்ல 2, கெமிஸ்ட்ரியில 2, பயாலஜில 2 டிவைட் பண்ணி தான் கேட்பாங்க. அப்ப அதுல அந்த 2 கொஸ்டினை நீங்க ஈஸியா கெமிஸ்ட்ரியில ஸ்கோர் பண்ணிட முடியும். அடுத்து நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியது பயாலஜிக்கு. பயாலஜிலையும் மரபியல், அதே மாதிரி இந்த உடல் நலம், சுகாதாரம், மனித நோய்கள், இந்த மாதிரி லெசன்ஸ் மட்டும் நீங்க ஓரளவு கவர் பண்ணாலே இன்னொரு இந்த 2 மார்க்ல இருந்து 1 மார்க் எடுத்துட முடியும். அப்ப 5 மார்க்ல 3 மார்க் ஈஸியா எடுத்துடலாம். பிசிக்ஸே தொடாம போனா கூட அந்த மிச்சம் 2 மார்க்கை நான் ஏபிசிடி போட்டேன், ஃப்ளூக்ல போட்டேன்னு நீங்க போட்டுடலாம். அதனால பயப்படாதீங்க, சயின்ஸ் இவ்வளோ இருக்குன்னு. எப்படி படிக்கிறதுன்றதை நான் சொல்லிடுறேன். அடுத்தது செகண்ட் யூனிட் வந்து புவியியல். புவியியல்ல இருந்தும் 5 மார்க்கு கேட்போம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுல என்ன இருக்கும்னா, புவியியலுக்கு இவ்வளவு தலைப்பு இருக்கே அப்படின்னு நினைக்காதீங்க. 10th ஸ்டாண்டர்ட்ல 10th ஜியாகிரபில இருக்கிற 7 லெசன் இருக்கும். அந்த 7 லெசனை மட்டும் நீங்க படிங்க. இந்த மொத்த 5 கொஸ்டினையுமே நீங்க ஸ்கோர் பண்ணிட முடியும். ஓகேவா? அந்த 7 லெசனையுமே லாஸ்ட் 2 லெசன் தமிழ்நாடு சம்பந்தப்பட்டது இருக்கும். அது வந்து நம்மளுக்கு இன்னொரு யூனிட்டுக்கும் சேர்த்து கவர் ஆயிரும். அதனால இந்த மொத்த ஜியாகிரபிக்கும் நீங்க படிக்க போறது 10th ஜியாகிரபில இருக்க 7 லெசன் மட்டும்தான். புரியுதா? அடுத்தது யூனிட் 3 பாருங்க. இந்திய வரலாறு, பண்பாடு மற்றும் இந்திய தேசிய இயக்கம். இது கொஞ்சம் முக்கியமான தலைப்பு. 10 கொஸ்டின் வரைக்கும் வரும். உங்களுக்கு ஹிஸ்டரியும் கல்ச்சர் பிளஸ் ஐஎன்எம் எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு 10 மார்க். இதுல மேக்சிமம் ஐஎன்எம்ல இருந்து கொஸ்டின்ஸ் வந்துடும், ஹிஸ்டரியில இருந்து வந்துடும். ஓகேவா? ஈவனா பிரிச்சு கொடுக்குறாங்கன்னா கூட என்னன்னா, இது வந்து யூனிட் கொஞ்சம் அதிகமா படிக்க வேண்டிய யூனிட். ஆனா நீங்க ஃபுல்லா ஃபோக்கஸ் பண்ணியும் ஆக வேண்டிய யூனிட். இப்போ இதெல்லாம் நான் வந்து ஆப்ஷனா படிச்சா போதும்னு, ஜியாகிரபில 7 லெசன் படிச்சா போதும், கெமிஸ்ட்ரி பயாலஜில அங்கங்க 4-5 லெசன் படிச்சா போதும்னு சொன்னேன் இல்லையா? அது மாதிரி இல்ல, இது வந்து ஃபுல்லா நீங்க படிக்கணும். பாருங்க, சிந்து சமவெளி நாகரத்துல ஆரம்பிச்சு குப்தர்கள், டில்லி சுல்தான்கள், முகலாயர்கள், மராத்தியர்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் இங்க இருந்து உங்களுக்கு தேசிய தலைவர்கள் ஆரம்பிச்சிரும். மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் வரைக்கும் தலைவர்கள், ஒவ்வொரு தலைவர்களுக்கும் தனியா தேசிய தலைவர்கள்னே நான் என் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வச்சு உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன். நீங்க அந்த பாயிண்ட்ஸை மட்டும் நோட் பண்ணிக்கிட்டு படிச்சுக்கிட்டாலே போதும். அப்புறம் தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம், இயக்கங்கள், இதெல்லாம் ஸ்கூல் புக்லயே பாடங்கள் கொடுத்துருக்காங்க. அந்த பாடங்களை நீங்க படிச்சுக்கிட்டா போதுமானது. அடுத்தது யூனிட் 4 என்னன்னு பாருங்க. யூனிட் 4ல இந்திய ஆட்சியியல், பாலிட்டி, இதுதான் ரொம்ப 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 முக்கியமானது. நீங்க ஃபர்ஸ்ட் கைய வைக்க வேண்டியது இங்கதான். அப்ப என்னன்னா, இதுல 15 மார்க் வேற கேட்டிருக்காங்க. அப்ப நீங்க வந்து மேக்சிமம் 75 மார்க்ல 15 மார்க் இதுலயே வருது அப்படின்னும் போது நீங்க இதுக்கு முன்னாடி பார்த்த யூனிட்ல 10, இப்படி பெரிய பெரிய யூனிட்டா கவர் பண்ண, அடுத்து பாருங்க 5th யூனிட்ல 20, இதுல ஒரு 20, இப்படி கவர் பண்ணாலே மொத்தம் எவ்வளவு வந்துருது? 30, 45 மார்க்குக்கு வந்துருது 75க்கு. இந்த மாதிரி தான் நீங்க படிக்கணும். அப்ப நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டிய யூனிட் எது? யூனிட் 3, 4, 5.
இந்த மாதிரி இதை 3யும் முடிச்சதுக்கு அப்புறம் தான் மற்றதுக்கு நீங்க வரணும். இது எல்லாமே நான் அடுத்து இன்னும் டீட்டெயிலாகவும் சொல்றேன். பட் இப்போ ஒரு ஓவர்வியூ. இப்போ இந்தியன் பாலிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டா நீங்க வந்து 6th இருந்து 12th வரைக்கும் இருக்கிற பாலிட்டியே நீங்க ஃபுல்லா படிக்க வேண்டி இருக்கும். ஆனா 6th 7th எல்லாம் ரொம்ப குட்டி குட்டியா தான் இருக்கும் அந்த லெசன்ஸ் எல்லாம். நான் அதுல பாயிண்ட்ஸா மட்டும் 6th இருந்து 12th வரைக்கும் இருக்கிற எல்லா லெசன்லயும் இருக்கிற முக்கியமான லெசனோட பாயிண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு நான் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸா கொடுத்துட்டேன். நீங்க அப்படியே பார்த்து நோட்ஸ் எடுத்துக்க போறதுதான். ஓகேவா? மெயினா 10th இருந்து 11th 12th இந்த 3ம் நிறைய படிக்க வேண்டியிருக்கும். கொஞ்சம் லெசன்ஸ் பெருசா இருக்கும். பட் என்னன்னா நீங்க டைம் வந்து இதுக்கு அதிகமா ஒதுக்கிக்கோங்க. இதுல இந்த டாபிக்ல நீங்க பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவா பாருங்க, பொது வாழ்வில் ஊழல், ஊழல் தடுப்பு நடவடிக்கைகள், லோக்பால், லோக் ஆயுக்தா, தகவல் அறியும் உரிமை சட்டம், நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம், மனித உரிமை சாசனம், இதெல்லாம் எக்ஸ்ட்ராவா நீங்க சிலபஸுக்கு ஸ்கூல் புக்ல இருந்து வெளியே படிக்க வேண்டியிருக்கும். அதுக்கான சோர்ஸும் உங்களுக்கு நான் கொடுத்துட்டேன் ஆல்ரெடி. ஓகேவா? நம்ம சேனலுக்குள்ள போய் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி இருக்கும். அடுத்து யூனிட் 5 பாருங்க, இந்திய பொருளாதாரம், எக்கனாமிக்ஸ் பிளஸ் தமிழ்நாட்டில் வளர்ச்சி நிர்வாகம். இது ரெண்டும் சேர்ந்து இப்ப தமிழ்நாடுன்னு என்னென்ன லெசன்லாம் நீங்க படிக்கிறீங்களோ அது எல்லாமே இதுக்குள்ள கவர் ஆயிரும். பிளஸ் எக்கனாமிக்ஸ் கவர் ஆயிரும். எக்கனாமிக்ஸுக்கு நீங்க 11th எக்கனாமிக்ஸ்ல இருக்கிற முக்கியமான ஒரு சில லெசன் பிளஸ் வெளியே இருந்து நிதி ஆயோக்கு இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் படிச்சுக்கிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இது உங்களுக்கு கவர் ஆயிரும். 11th 12th கொஞ்சம் அந்த வங்கியியல், பணவியல், பணவீக்கம், இந்த மாதிரி வருமானம், வரி சம்பந்தப்பட்ட லெசன்ஸ், இந்த மாதிரி முக்கியமான லெசன்ஸ் கவர் பண்ணாலே நீங்க எக்கனாமிக்ஸ் பண்ணிடலாம். அடுத்தது யூனிட் 6. யூனிட் 6ல பாருங்க, தமிழ்நாட்டின் வரலாறு, பண்பாடு, மரபு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள். இதுக்கும் என்னன்னா லெசன்ஸ் வந்து ஸ்கூல் புக்லயே கொடுத்துருக்காங்க. ஸ்கூல் புக்ல இல்லாம நீங்க இந்த கொஞ்சம் இந்த ஆர்கியாலஜி சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதே மாதிரி இங்க எக்ஸ்ட்ரா பார்த்தோம்னா திருக்குறளும் மாறாத விளிமியங்களும், திருக்குறள் சம்பந்தப்பட்ட கொஸ்டின்ஸ் இங்க வந்துடும். நீங்க ஆல்ரெடி தமிழ்ல படிக்கிறதுனால உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அப்புறம் இந்த விடுதலை போராட்டத்தில் தமிழகத்தின் பங்கு, ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சியல், இதெல்லாம் அப்படியே 10th ஹிஸ்டரியில ஸ்கூல் புக்ல அப்படியே கொடுத்துருப்பாங்க. நீங்க ஆல்ரெடி அங்க ஹிஸ்டரி படிக்கும்போது இதெல்லாம் படிச்சுட்டு வந்துருவீங்க. அதனால ஆல்ரெடி இது கவர் ஆயிரும் உங்களுக்கு. நீங்க மொத்தமா படிக்கும்போது உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி, ஓ இதை படிச்சா இதுவும் சேர்ந்து கவர் ஆயிருதா, அந்த மாதிரி தான் இருக்கும். அதனால ரொம்ப 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 ஈஸி. நீங்க டெட்டுக்கோ டிஆர்பிக்கோ படிச்சுட்டு வர்றவங்களாலாம் இருந்தா அதை விட டிஎன்பிஎஸ்சி வந்து சிலபஸ் ரொம்ப ஈஸி. எல்லாத்துலயும் ஒருதான் ரொம்ப ஆழமா தோன்றது கஷ்டமா, இல்ல அகலமா தோன்றது கஷ்டமா, கொஞ்சம் அகலமா மேலோட்டமாவே போய்கிட்டே இருக்கிறது ஈஸி தான். எனக்கு தெரிஞ்சு எல்லா சப்ஜெக்ட்லயும் ஓரளவு தெரிஞ்சிருந்தாலே டிஎன்பிஎஸ்சி ஈஸியா கிளியர் பண்ண முடியும். ஆனா டெட் டு டிஆர்பி அப்படி கிடையாது, ஒரே சப்ஜெக்ட்ல டீப்பா தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? அதுதான் டிஃபரன்ஸ். ஓகே, ஃபைனலா நம்ம பார்க்க போறது வந்து மேக்ஸ். மேக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். 25 மார்க் எப்பயுமே கேட்பாங்க. இந்த வாட்டியும் அதே தான். பட் என்னன்னா டிவைட் பண்ணி கொடுத்துட்டாங்க. நாங்க திறனறிவுல இருந்து 15 கொஸ்டினும், காரணவியல்ல இருந்து 10 கொஸ்டினும். அதாவது திறனறிவுன்றது டாபிக் வைஸா நம்ம படிக்கிறோம்ல, சிம்பிளிஃபிகேஷன், பெர்சன்டேஜ், எல்சிஎம், ஹெச்சிஎஃப், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், மெஷர்மெண்ட், இதெல்லாம் டைம் அண்ட் ஒர்க், இதுக்கெல்லாம் சேர்த்து 15 கொஸ்டின்ஸ் வரும். தனியா ரீசனிங்னு பாக்குறோம்ல நம்ம, அந்த புதிர்கள், பகடை கணக்குகள், ஏஜ் சம்மு, இந்த மாதிரி டைஸு, கேலண்டர் சம்மு, இந்த மாதிரி நம்பர் சீரீஸ், ஆல்ஃபா நியூமெரிக் சம்ஸ், இது எல்லாத்தையும் 10 கொஸ்டின் தனியா கேட்போம் அப்படின்னு. ஏன்னா இதுக்கு முன்னாடி மொத்தமா 25ன்னு சொன்னப்ப நிறைய வாட்டி ரீசனிங் கொஸ்டின்ஸ் சுத்தமா அதிகமா வராம இந்த மாதிரி டாபிக்ல இருந்தே அதிகமா கேட்டுட்டாங்க. ஒரு சில நேரம் ரீசனிங்கா நிறைய கேட்டுட்டு டாபிக்ல கொஸ்டின்ஸ் மிஸ் ஆயிடுச்சு. அந்த மாதிரி வரக்கூடாதுன்றதுக்காக 2ல இருந்தும் இதுல ஒரு மினிமம் 10 கொஸ்டின், அதுல ஒரு 15 அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் எடுக்கிறவங்களுக்காக இந்த பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கும் இது ஈஸி தான், ப்ரிப்பேர் பண்றது ஈஸியா இருக்கும். அதே மாதிரி இன்னொன்னு சொல்லிக்கிறேன், மேக்ஸ் எந்த காரணத்தை கொண்டும் நீங்க ஸ்கூல் புக் வைஸா போகிறத நான் சஜஸ்ட் பண்ணவே மாட்டேன். ஏன்னா அவங்க ஒன்றும் அப்படி கொடுக்கவும் இல்லை. அவங்க சொல்றது சிம்பிளிஃபிகேஷன் நான் கேட்பேன். ஸ்கூல் புக்ல 6th 3வது சாப்டர்ல இருக்கு, நான் அதை கேட்பேன்னு அவங்க சொல்லலை. அதனால நீங்க டாபிக் வைஸ் போறதுதான் எப்பயுமே பெஸ்ட். நம்மளோட சேனல்லையும் அப்படிதான் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். நம்ம சேனல்ல பிளேலிஸ்ட்ல போய் நீங்க மேக்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா, இப்ப சுருக்குதல் அப்படின்னு, சிம்பிளிஃபிகேஷன் அப்படின்னு ஒரு தலைப்பு இருந்தா அதுல கிட்டத்தட்ட உங்களுக்கு 5-6 பார்ட் வரைக்கும் போட்டிருப்பேன். அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல என்ன இருக்கும், சிம்பிளிஃபிகேஷனா ஃபர்ஸ்ட் என்ன, பிளஸ் மைனஸ், அடிஷனு, டிவிஷன்ல இருந்து உங்களுக்கு ஆரம்பிச்சு ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் பிள்ளைங்க கூட கத்துக்கிற மாதிரி தான் உங்களுக்கு நான் பேசிக்ல இருந்து எடுத்திருக்கேன். சேனல்ல போய் செக் பண்ணி பாருங்க, பார்த்து நோட்ஸ் எடுத்து படிக்க. அந்த மாதிரியே நீங்களும் ஒரு நோட்டு போட்டு எழுதுங்க.
இந்த ஒவ்வொன்னையும் எப்படி இப்ப ஜிகேவை எப்படி ஃபாலோ பண்ணணும், எதை மட்டும் நீங்க படிக்கணும். அதே மாதிரி மேக்ஸை எப்படி ஃபாலோ பண்ணணும், இதுல எதை வந்து நீங்க நோட்ஸா எடுக்கணும், எதை எடுக்கக்கூடாது, தமிழ்ல என்ன எப்படி மெட்டீரியலை ரெடி பண்ணணும், இது எல்லாத்தையும் அடுத்த வீடியோல உங்களுக்கு நான் கண்டிப்பா சொல்றேன். இந்த வீடியோவே ஆல்ரெடி லென்த் ஆயிடுச்சு. சிலபஸ் உங்களுக்கு டீட்டெயிலா புரிஞ்சிருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புறேன். இந்த வீடியோவை முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன். அதாவது நம்ம வந்து எப்பயுமே இந்த சிலபஸை பார்த்த உடனே கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஒரு பயம் வந்திருக்கும். ஐயோ என்னடா இது இவ்வளவு பெருசா இருக்கு, சிலபஸே இவ்வளவு பெருசு, எக்ஸ்பிளனேஷனே இவ்வளவு, இது என்னைக்கு படிக்க போறோம் அப்படிங்கிறது. அது வந்து உங்களோட ஒரு பயம்தான். ஆனா உண்மையிலே அதுக்கான சொல்யூஷன் கண்டுபிடிக்கிற வரைக்கும் உங்களுக்கு வந்து அது பயமா தான் இருக்கும். சொல்யூஷன் கண்டுபிடிச்ச பிறகு இவ்வளவுதானா அப்படின்னு தோணும். அது எப்படின்றத ஒரு சின்ன கதை மூலமா நான் சொல்றேன். என்ன மேடம் போன வாட்டியும் ஒரு கதை சொன்னீங்க, இப்பயும் ஒரு கதை சொல்றேன் அப்படின்னு நினைக்காதீங்க. எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு வார்த்தையா சொல்லிட்டு போறதை விட ஒரு கதை மூலமா விளக்கும் போது உங்களுக்கு அதோட அர்த்தம் புரியும். இன்னும் ஆழமா உண்மைதான் அப்படின்னு உங்களால நம்பவும் முடியும். ஒரு ஷார்ட்டா சொல்லிடுறேன். ஒரு நாட்டுல ஒரு ராஜா வந்து அவரோட பட்டத்து யானையோட எடை எவ்வளவுன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறாரு. அந்த பட்டத்து யானையோட எடை வந்து கண்டிப்பா பெரிய யானை. அந்த காலத்துல எல்லாம் யானையோட வெயிட்டை மெஷர் பண்ற அளவுக்கு எந்த ஒரு மெஷர்மெண்ட்டும் கிடையாது. ஆனா அவருக்கு ஒரு ஆசை, அந்த யானை எவ்வளவுதான் வெயிட் இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஆசை. அப்ப நிறைய பேர்ட்ட கேட்கிறாரு. ஈவன் மந்திரி எல்லாருமே யாருக்குமே எப்படின்னு தெரியல. அப்ப ஊருக்குள்ள எல்லாருக்கிட்டையும் தண்டோரா பாட்டு சொல்றாரு. இந்த யானையோட எடையை கண்டுபிடிச்சு சொல்றவங்களுக்கு நான் வேணுங்கிற பரிசு கொடுப்பேன் உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி. இப்ப யாருமே இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது, எதை வச்சு அளக்குறதுன்ட்டு எல்லாரும் பின்வாங்கிடுறாங்க. ஒரே ஒரு 10-12 வயசு ஒரு பையன் நான் இத கண்டுபிடிச்சு சொல்றேன் அப்படின்னு சொல்றான். எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. உன்னால எப்படி முடியும், உன் வயசு என்ன, அந்த ஆணையோட எடை எவ்வளவு, இது எவ்வளவு பெரிய பிரச்சனை தெரியுமா, இதுக்கெல்லாம் பதிலே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அவன் சொல்லியிருக்கான், இல்ல என்னால கண்டுபிடிக்க முடியும். ஓகே, நாளைக்கு நான் சொல்றதை மட்டும் நீங்க பண்ணுங்க, நான் எடைய கண்டுபிடிச்சு உங்களுக்கு சொல்றேன்னு சொல்லிட்டான். அடுத்த நாள் அந்த யானையை வந்து கடற்கரைக்கு கூட்டிட்டு வர சொல்லிடுறான். கடற்கரைக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க. வந்தோடனே ஒரு பெரிய போட்ல அந்த யானையை ஏத்த சொல்றான். ஏத்திட்டு ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் அந்த கடலுக்குள்ள போக சொல்றான். அவங்களும் போயிடுறாங்க. போன உடனே ஒரு குறிப்பிட்ட இடத்துல நின்னுட்டு, அப்போ கண்டிப்பா அந்த யானையோட வெயிட்னால அந்த போட் என்ன ஆகும், தண்ணியில கொஞ்சம் மூழ்கும். அப்ப அந்த மூழ்கும் போது அந்த போட்ல அந்த தண்ணியோட மார்க் விழுகும். ஓகேவா? அப்ப எவ்வளவு தூரம் அது முங்கி இருக்கு அப்படிங்கிறத அந்த இடத்துல மெஷர் பண்ணிக்கிற சொல்றோம். அந்த தண்ணி மூழ்கி அந்த தண்ணியோட மட்டம் வரைக்கும் அளந்துக்கிறாங்க. அந்த மட்டத்தை வந்து மார்க் பண்ணி வச்சுக்கிறாங்க. வச்சுட்டு இப்போ கரைக்கு வர சொல்லிடுறான். கரைக்கு வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் அந்த யானையை கீழே இறக்கிட்டு அதே போட்ல அதே 2 பேர் ஆல்ரெடி இருந்திருப்பாங்க இல்லையா, அவங்களையும் உட்கார வச்சுட்டு இப்போ அந்த மிச்ச பிளேஸ்ல பூரா நிறைய கற்களை எடுத்து அடுக்க சொல்றான். நல்ல பெரிய பெரிய கற்களா, ஒரு ஆள் தூக்குற அளவு கற்களா எடுத்து எடுத்து அடுக்குறாங்க. அந்த போட்டு ஃபுல்லா அடுக்கிட்டு கூடையே இன்னொரு போட்லயும் எக்ஸ்ட்ரா சில கற்களை எடுத்துக்கிட்டு உள்ள அதே இடத்துக்கு கொண்டு போக சொல்றான். இப்ப கொண்டு போயிட்டு அந்த யானையை நிறுத்தி வச்சிருந்த அதே இடத்துக்கு இப்ப இந்த போட் போன உடனே அந்த தண்ணீரோட மட்டம் பாக்குறாங்க. இன்னும் அந்த லெவலுக்கு வரல. அப்ப இந்த எக்ஸ்ட்ராவா கொண்டு போன போட்ல இருந்து கற்களை கொஞ்சம் கொஞ்சமா அதுல ஆட் பண்றாங்க. கொஞ்சம் கொஞ்சமா சேர்க்க 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 அந்த போட்டு கொஞ்சம் கொஞ்சமா உள்ள மூழ்க ஆரம்பிக்குது. அந்த அந்த லெவல் கரெக்டா தண்ணி வந்த உடனே ஸ்டாப் சொல்லிடுறாங்க. ஸ்டாப் சொல்லிட்டு இப்போ அந்த போட்டை எடுத்துக்கிட்டு வெளியே வர சொல்றான். இப்ப அந்த போட்டை எடுத்துட்டு வெளியே வந்துடுறான். வந்ததுக்கு அப்புறம் அந்த பையன் சொல்றான், இப்ப இந்த போட்ல இருக்க கல்லை ஃபுல்லா வெயிட் போடுங்க, அதுதான் அந்த யானையோட எடை அப்படின்னு சொல்றான். எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியமா போயிருது. கண்டிப்பா அவன் சொல்றது கரெக்டா தான் இருக்கும்ன்றது நம்ம எல்லாருக்குமே புரியுது இல்லையா? ஏன் அப்படின்னா இந்த இப்ப சின்ன சின்ன கல்கள் தான். இப்போ ஒவ்வொரு கல்லையும் எடை போட்டுட்டு எல்லாத்தையும் ஆட் பண்ணி பார்த்துட்டோம்னா நம்மளால கண்டுபிடிச்சிட முடியும் அந்த யானையோட வெயிட்ட. இப்படிதான் எந்த ஒரு பெரிய பிரச்சனைக்கும் ஈஸியான சொல்யூஷன் ஒண்ணு இருக்கும். ஆனா அதை நம்ம திங்க் பண்ணணும். எப்பயுமே உன்னை பார்த்தோன்னே இது நடக்கவே நடக்காதுன்னு எத்தனையோ பேர் இந்த வெயிட்டே பார்க்க முடியாதுன்னு சொன்னாங்க இல்லையா? ஆனா அதையும் அதாவது நம்ம 2 வகையா அதை சொல்லலாம். எந்த ஒரு பெரிய பிரச்சனைக்கும் சின்ன சொல்யூஷன் இருக்கும்னு சொல்லலாம். எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் சின்னதா டிவைட் பண்ணி பார்க்கும்போது அதுக்குள்ள போய் நம்ம சின்ன சின்னதா அதுக்கான காரணங்களை பிரிச்சு பார்க்கும்போது அதோட சொல்யூஷனை கண்டுபிடிக்க முடியும்ன்றதையும் சொல்லலாம். அதே மாதிரிதான் இந்த சிலபஸ் வந்து ஐயோ பெருசு, இதெல்லாம் யாரு படிப்பா, இதை படிக்கிறதுக்கு ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதிட்டு போயிடலாம், இதை படிக்கிறதுக்கு வேற எங்கேயா கவர்மெண்ட் ஸ்கூல்ல பிரைவேட் ஸ்கூல்ல வேலைக்கு போயிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு போறவங்களை விட இது முழுசா பார்க்கும்போது தான் கஷ்டம் இந்த சிலபஸ். ஆனா எனக்கு இதை நான் டிவைட் பண்ணி இதை இப்படித்தான் நான் படிக்க போறேன் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் பண்ணி அதை வந்து நான் பேட்டர்ன் படி கொண்டு போகும்போது
எனக்கு ஈஸி அப்படின்னு யாரு நினைக்கிறாங்களோ அவங்க தான் ஒவ்வொரு வருஷமும் இந்த டிஎன்பிஎஸ்சியில் சக்ஸஸ் ஆகுறாங்க, போஸ்டிங்கும் வாங்குறாங்க. அந்த இதை நீங்க கத்துக்கணும். இந்த சிலபஸை எப்படி பிரேக் டவுன் பண்ணி எப்படி டிவைட் பண்ணி நான் படிக்க போறேன், எப்படி இதுல ஸ்கோர் பண்ண போறேன் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்களும் வின்னர் தான். இப்போ உங்களுக்கு இருக்கிற அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, அந்த சொல்யூஷனை கூட நீங்க யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு ஒரு 4-5 சொல்யூஷன் நாங்க கொடுத்துட போறோம். அதுல உங்களுக்கு செட் ஆகிற விஷயங்களை எடுத்து நீங்க எக்ஸிக்யூட் பண்ண போறீங்க, அவ்வளவுதான். அப்படி இருக்கும்போது இவ்வளவு சப்போர்ட் உங்களுக்கு இருக்கும்போது தாராளமா நீங்க இந்த வாட்டி எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும் அப்படிங்கிறத மட்டும் உங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. அடுத்து இந்த சிலபஸை எப்படி உடைக்க போறோம், அதுக்கு நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ண போறோம், அதுக்கான சோர்சஸ் உங்களுக்கு எங்க இருந்து கிடைக்க போகுது அப்படிங்கிற எல்லாத்தையும் டீட்டெயிலா அடுத்த வீடியோல நான் சொல்றேன். தொடர்ந்து நம்ம சேனலோட கனெக்டடா இருங்க. நீங்க புதுசா படிக்க போறீங்கன்னா நீங்க இந்த இதெல்லாமே ஃபாலோ பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க உங்க படிப்பை ஸ்டார்ட் பண்ணுங்க. கண்டிப்பா போஸ்டிங் வாங்க முடியும். உங்களை மாதிரியே ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு நம்ம சேனலை சஜஸ்ட் பண்ணுங்க. நீங்க ஒரு குரூப்பா படிக்கிறீங்க அப்படின்னா எல்லாரும் சேர்ந்து வீடியோ பார்த்துட்டு உங்களுக்குன்னு ஒரு பேட்டர்னை கிரியேட் பண்ணிட்டு குரூப்பா படிக்க ஆரம்பிங்க. அது இன்னமும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, மறுபடியும் அடுத்த வீடியோல உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ, பை.